சீக்கிரம் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சீரியல்லேருந்து நான் விலகிக்கலான்னு இருக்கேன். என்னால் முடியல. நிறைய காரணங்கள் இருக்குது அதுக்கு. பட் நான் குவிட் பண்ணும்போது டெஃபினட்டாக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுவேன் ஃபார் ஷோர். இப்போதைக்கு எந்த டெசிஷனும் எடுக்கலாம். பட் கூடிய சீக்கிரம் நான் அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன். பேசிக்லி ரெண்டு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சில டைம் நம்மளால் வந்து எல்லாமே கண்டினியூ பண்ணிகிட்ருக்க முடியாது வாழ்க்கையில். பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஸோ ஹெக்டிக். ஒரு மாதிரி மொனாட்டனஸ் ஆகிடும் லைஃப். ஸோ நமக்குன்னு ஒரு பிரேக் வேணும்னு நினைப்போம். ரைட் நவ் நான் ஒரு பிரேக்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் ஐ எம் ரியலி டயர்ட். ஐம் டயர்ட், ஃபிசிக்கலி மென்டலி டயர்ட். சீக்கிரம் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் சொல்கிறேன். பட் என்னை வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ரேஷ்மா வந்து 2 சீரியல் இப்போ கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்றுலேருந்து குவிட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஆல்ரெடி ரீசன் சொல்லியிருக்காங்க, என்னால் முடியல, ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது அப்படின்னு. பட்டு 2 சீரியல் பார்த்தோன்னா, ஒன்று பாக்கியலட்சுமி, இன்னொன்று சீதாராமா. பாக்கியலட்சுமியில் ராதிகா அப்படின்ற ரோலில் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் சீதாராமம்லேயும் பில்லியாக அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. இது 2மே மெயின் ரோலு. அப்படி இருக்கும்போது எதில் விலகுவாங்க அப்படிங்கிறது இங்கே பெரிய கொஷின் மார்க். ஏன்னா 2 சீரியலுக்குமே தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் 2 கேரக்டர்ஸ்க்குமே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ராதிகாவா இல்லை சீதாராமம்லேருந்து விலகுவாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் இந்த 2 சீரியலில் எந்த சீரியலில் விலகுனாலுமே அது வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஓகே, அவங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும். சரி, ஓகே, இந்த 2 சீரியலில் எந்த சீரியல்லேருந்து அவங்க விலகலாம் இல்லை எதில் கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.